கேக்குதா? ஏதாவது பேசு, ஏதாவது சவுண்ட் கொடு. ஸ்டீவ், 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 ஹைட் அண்ட் சீக் விளையாட்டெல்லாம் போதும். ஸ்டீவ், ஏதாவது பேசு ஸ்டீவ். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. ஆரம்பிங்க சீக்கிரம். விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. சாப்பிடு. அவளுக்கு இதுல விருப்பமே இல்ல. நாம கடவுளை கோபப்படுத்திட்டோம். எர்வின், ஹெக்டர், ஏமி அண்ட் ஸ்டீவ் எல்லாம் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பேஸ் கேமை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம கண்டிப்பா இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? பெல்லாவுக்கு ஏதாவது அடையாளத்தை விட்டுட்டு போலாமே. அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம ரிசர்ச்க்கு பணம் கொடுக்கறவங்கள இந்த காட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு போலான்னு சொல்றியா? அதுக்கு வாய்ப்பில்ல. அப்படி இல்ல, யார் வேணா வழியை கண்டுபிடிச்சு வரலாம்ல. அவங்கள பத்திலாம் உனக்கு தெரியாது. இவங்க எதுக்காக இங்க வரணும்? தேவையில்லாம நம்ம வேலை தான் கெடும். அவங்க நினைச்ச மாதிரி தான் அவங்க பணம் செலவாகுதான்னு பாக்குறதுக்காக வரலாம். லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸிபிஷன் பண்ணப்போ 4 மாசம் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. அவங்களுக்கு பணம் ஒரு விஷயம் இல்ல. யா, ஆனா அந்த 14 மாசம் சக்சஸ் நடந்து 4 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவுமே பணம் தான் முக்கியம். அந்த கோவிலுக்கு போற ஒரு லீடு கிடைச்சதே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கு தான். அங்க பாரு, அவங்க வந்துட்டாங்க. மரியாதையா நடந்துக்கா. அப்படின்னா ஓ எஸ், ஹாய். நான் மரியாதையா நடந்துப்பேன். டாக்டர் ஜேக்கப், ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சின்ன போட்ல போய் எனக்கு பழக்கமே இல்லை. அப்புறம் நமக்கு இது கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கர், சேட்டலைட்னு எல்லாமே இருக்கு. இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர்ல தான் நம்ம கேம்ப் இருக்கு. நாம இப்ப போலாமா? உங்ககிட்ட பக் ஸ்ப்ரே இருக்குல்ல? ஏன்னா இந்த டைம்ல நிறைய பூச்சிகள் இங்க இருக்கும். என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. ஏன்னா நான் பேக்ல உள்ள வச்சிருக்கேன், இப்ப வெளியே எடுக்க முடியாது. லக்கேஜ் நிறைய இருக்கு. சரி, இந்தாங்க. புதுசா வந்தவங்களை காயப்படுத்த விரும்பல. இவங்க ஜாஸ் மேன்ஸ்ஃபீல்ட். தெரியாம பேசி சொதப்படுறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லா இவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவா? ஓகே, நாம கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேணாம், எனக்கு எதுவும் வேணாம்.
ஓகே வாங்க கிளம்பலாம். ஓகே. சின்ன பிளேன், அப்புறம் மினி பஸ், அப்புறம் ட்ரக், போட், ஒரு வழியா எல்லாத்தையும் கடந்து இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீங்க சொன்ன காரணத்தினால தான் டாக்டர் ஸ்டிக்லிட்ஸை இந்த வருஷம் மியூசியம் ஈவெண்ட்டுக்கு மெயின் ஸ்பீக்கரா நான் இன்வைட் பண்ணிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். அவர் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாரா? அவர் கேரக்டரே அதுதான். கண்டிப்பா இது அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அகஸ்டின் நல்லா கஷ்டப்படுறாரு. ஆமா, இதே மாதிரி அவரு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மக்கள் அவரை ஈஸியா மறந்துடுவாங்க. அவர் தான் பெரிய புக் எழுதிக்கிட்டு இருக்காருல, அது எழுதி முடிச்சதும் கண்டிப்பா வெளியே வருவாரு. அது எப்பதான் நடக்க போகுது? அவர் புக் எழுதி 5 வருஷம் ஆகுது. நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். என்ன கேட்டா லாஸ்ட் ரிசர்ச்க்கு அப்புறம் அகஸ்டின் பழைய மாதிரியே கிடையாது. இதை நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஓ, தேங்க்ஸ். ஸோ டாக்டர் பெல்லா, நீங்கள் இந்த ரிசர்ச்க்கு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? டாக்டர் ஜேக்கப். இல்ல, பெல்லாவே இருக்கட்டும், அதுவும் நல்லா தான் இருக்கு. இது ஒரு ஃபேர் கொஸ்டின் ஜெஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மெர்லினை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. எப்பவுமே வெளியில ஃபீல்டில் தான் இருக்கா. உனக்கே நல்லா தெரியும்ல, நான் மியூசியம் ஸ்டடீஸில் பிஹெச்டி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அது எக்ஸைட்டிங்காக இல்லை. அதோட நான் ரொம்பவே லோன்லியாக தனியாக தான் ஃபீல் பண்ணேன். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ மெர்லின். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மண்ணை தொட்டு அதை ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் அந்த பழைய பொருட்களை அதெல்லாம் இருக்கிற இடத்துலையே தொட்டு பார்க்கணும்னு நினச்சேன். அப்புறம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மெக்சிகோ கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு அது எல்லாத்தையும் நம்ம டெம்பரரியாக மியூசியம்க்கு கொண்டு போகணும். அப்பதான் உண்மையான அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், கிளம்பலாம். ஓகே, உண்மையாகவே இது அட்வென்ச்சர் தான். காணாம போன ஆஸ்டிக் இடங்களை ஒரு லோக்கல் கையோட போய் சுத்தி பார்க்குற வாய்ப்பை நான் எப்படி ஏன் வாயால வேணான்னு சொல்லுவேன்? சொல்லப்போனா அது அது எனக்கு ஒரு கனவு. என்ன அது? என் பின்னாடி போங்க. ஓகே, அது சிறுத்தையா? அது சிறுத்தையா இருந்திருந்தா நேரம் நம்ம செத்து போயிருப்போம். அப்போ நம்மளை யாராவது பார்க்க வராங்களா? எல்லாரும் கேம்ப்ல இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ஜுரட்சி, நீங்க கேம்புக்கு தானே வரேன்னு சொன்னீங்க. இவர் தான் ஜுரட்சி டோரக்கா எலன், நம்மளோட லோக்கல் கைட். ஜுரட்சி, சாரி, உங்கள் ஃபுல் நேம் என்னால் சொல்ல முடியாது. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் டாக்டர் பெல்லா ஜேக்கப்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியோட ஹிஸ்ட்ரி மியூசியமில் சீஃப் கியூரேட்டராக இருக்கேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். கேம்புக்கு போகலாம், வரீங்களா? எஸ். நீங்க முன்னாடி போங்க, கொல்ல வாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அவங்க வர்ற மாதிரி தெரியலையே. ஜெஸ் கிட்ட லொகேஷன் கோஆர்டினேட் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமா வந்துருவாங்க. மர்லின் நீ என்ன பண்ண? அவ அசிஸ்டன்ட் நல்லவ தானே. ஆனா மர்லின் அவ எடுக்கிற டெசிஷன் மேல அவளுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஓ, அடுத்த தடவை நான் கேம்பை செட் பண்றேன். இங்க இருக்கிற சிறுத்தைகளெல்லாம் நீ சமாளிச்சுட்டு வா. டாக்டர், லேட் ஆனதும் நாங்கள் பயந்துட்டோம்.
நாங்க டாக்டருக்கு வர வழியெல்லாம் சுத்தி காட்டிக்கிட்டே வந்தோம். ஓ, எல்லாரும் வந்தாச்சு. இவரு ஜோட்ரசி, நம்மளோட கைடு. உங்களோட கைடன்ஸோட இந்த இடத்தோட மரியாதையை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். சினோர், டீலா டோக்லா, டெலிக்கி, டெலக்கா. டெலக்கா. தேங்க்யூ. உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறது மூலமாக நான் என்னோட அப்புறம் என் முன்னோர்களோட வீரத்தையும் பாரம்பரியத்தையும் கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கேன். உங்கள் மியூசியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களான எங்களோட கலாச்சார சின்னங்கள் இன்னும் அந்த கொலாட்சல் கோயிலோட அடி ஆழத்தில் நிறையவே புதஞ்சு கிடக்கு. டாக்டர் அபாட்ஸ், இதில் எக்ஸிகாட்டல் கூட இருக்கு. ஸ்பானிஷ் படையெடுப்புக்கு அப்புறம் சில பீசஸ் மீதி இருந்துச்சு. எதுவுமே முழுசா இல்லை, எல்லாமே சதஞ்சுதான் இருந்துச்சு. கடந்த 6 நூற்றாண்டுகள்ல முதல் முறையா எக்ககாட்ஸ முழுசா மீட்டெடுக்கிற ஒரு ப்ராசஸ்க்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அது எப்படி ஷியோரா சொல்ற? ஏன்னா அந்த கோவில் அழிஞ்சு போயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. யாரெல்லாம் தேடி போறாங்களோ அவங்க திரும்ப வந்ததில்ல. அப்படி வந்தாலும் வெறும் கையோடு தான் வந்திருக்காங்க. அப்படியா? ஏன் அப்படி? ஏன்னா அங்க தங்கி இருக்கிற வழிபாட்டு குழுவினர் எல்லாரும் மனிதர்களை பலி கொடுக்கறாங்க. ஆனா அந்த குழுவை சேர்ந்தவங்க பலி கொடுக்கறதுக்கு எதிரானவங்கன்னு நான் நினைச்சேன். உண்மைதான். ஆனால் அந்த கதைகளெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இந்த கூட்டம் கடவுளுக்கு பலி கொடுத்தா இன்னும் நெருக்கமாக போகலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் மேலே உண்மையான நம்பிக்கை இருக்கிறவங்களால தான் இப்படி செய்ய முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அங்க கோவிலும் சின்ன கோவிலா இருக்கும், கூட்டமும் சின்னதா தான் இருக்கும். 600 வருஷமா அந்த கோவில் காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லையா? ஆனா இதுல நிறைய இதுல ரிஸ்க் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கைட் நம்ம கூட இருந்தா அந்த மாதிரியான ரிஸ்கை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த மாதிரி ஒன்று நாம முழுமையா பார்த்ததும் இல்லை, அதை டச் பண்ணதோ கிடையாது. யாருமே வா யாரும் இல்லையா? ஒருத்தர் மட்டும் ஒரு நெருங்கினாரு. நிமிஷம், எனக்கு குழப்பமா இருக்கு. ஒருத்தர் போனார்ல, நீங்க? உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஸ்ட்ரிக்லிஸ். ஆ, ரைட். அந்த முழுமையான பொருளை அவர் தேடி போனதுனால தான் அவர் சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு தோணுது. நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அவர்கிட்ட இருந்தா கண்டிப்பா அந்த பொருளை அவர் அடைஞ்சிருப்பாரு, தெரியுமா? சீக்ரெட் வெப்பன் இந்த கைட். இவர் இருக்கிறதால தான் அந்த கோவில் எங்க இருக்குன்னு நமக்கு ஈஸியா தெரிய வருது. ஸ்டீவ், பெல்லாவை டென்ட்டுக்கு கூட்டிட்டு போ. பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹாய், என் பேர் ஸ்டீவ், ஒன் ஆஃப் த ஃபீல்டு டேங்க்ஸ். ஹாய், நைஸ் டு மீட் யூ. நான் டாக்டர் பெல்லா ஜேக்கப். உங்களோட டென்ட்டை காட்டுறோம் வாங்க. ஓ, ஓகே. நம்ம தாராளமா போலாம். ஓ, ரொம்ப ரிஸ்கியா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ பெல்லா ஓகே தானே? அவங்க அடுத்த 10 வருஷம் நமக்கு ஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லை இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் எக்ஸிபிஷனாக இருக்குமா? இப்பதான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம், அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமாம், இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் ரிசர்ச். அதுக்கப்புறம் ஃபண்டை நிறுத்த போகிறாங்க. உனக்கு இது தெரியாதா? அப்போ நான் தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை முதல்ல சொல்கிறேன்னா? ஓகே, அது ஒயிட் ஹவுஸ் மேஜராக நிறைய மானியங்களை நிறுத்தினதுலேருந்தே எல்லா ட்ரஸ்டீஸும் பயத்தில் இருக்காங்க. டோனர்ஸும் ஸ்பான்சர்ஸும் பெருசாக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக பெல்லாக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நீ டாக்டர் ஸ்ட்ரீலிங்ஸை காண்டாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணிட்டேன்.
முடிஞ்சது. ஒரு வழியா உங்க ஸ்கெடியூல் எல்லாம் முடிஞ்சது. தேங்க்யூ பீட்டர். எல்லாம் ரெடியா இருக்க. சரி, என் கண்ணாடி இல்ல, இது என்னன்னு கொஞ்சம் படிய. என்ன இது? உங்க பிறந்த நாளா? ஓ, ஹாப்பி பர்த்டே. அத படின்னு சொன்னேன். நான் படிக்கிறேன். வயசாகிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க உங்களை முந்திட்டு போகிறதும் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காத. சரி, பழைய விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ புது விஷயங்களை பார்ப்போம். நான் அதை தேடி போகிறேன். இந்த டைம் WHM ஃபண்டை வச்சு பண்ண போகிறேன். இது என்னோட பர்த்டே கிஃப்ட், மர்லின். எதை தேடி போகிறாங்க? இது என்ன டாக்டர் பார்ட்ஸா? வா, போய் சாப்பிடலாம். ஆக்சுவலா நான் சும்மா நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு கத்துனேன். எல்லாரும் பயந்து ஓடினாங்க. ஆனா மெர்லின் மட்டும் ஓடவே இல்லை. உண்மையாவே அவங்க ஜம்ப் பண்ணி அந்த பூந்தொட்டி கீழே விழறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பூந்தொட்டி இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கோன்னு நானும் எதிர்பார்க்கல. போன வருஷம் எக்ஸிபிஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். மர்லின், நீங்க கண்டுபிடிச்சதுலேயே உங்க ஃபேவரட் எதா? ஒரு நெக்லஸ் இருந்தது, செம்ம கிராண்டா மரகத கற்கள் நிறைஞ்ச தங்க செயின். அது ரொம்ப விலை மதிப்புடையது. அது ஒரு ராணியோடது. நாங்கள் அதை கல்லறையில இருந்து எடுத்தோம். அது ஏன் அங்கே போச்சு? அதை பற்றி ஒரு 2-3 கதைகள் இருக்கா. ஒன்று படையெடுப்பு அப்படி நடந்திருந்தா ராஜ குடும்பத்தோட நகை அங்கே கிடச்சிருக்கோம். ஆனால் அங்கே அந்த மாதிரி கிடைக்கல. இல்லைன்னா ஒரு ராணி சாகும்போது அவங்களுக்கு நெருக்கமான வேலைக்காரங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு திருட அதை திருடிட்டு வந்து இங்கே செத்து போயிருக்கலாம். நீ என்ன நினைக்கிற? ஆனால் கண்டிப்பாக அது ஒரு ராணியோடது தான். தன்னோட கடைசி மூச்சு வர தன்னோட மக்களுக்காக போர்க்களத்தில் நின்று போராடின ஒரு ராணி அவங்க. அவங்க உண்மையில ஒரு கோழை. ஏன் அந்த மாதிரி சொல்ற? சாதாரண மக்களோட பழகிறத ராஜாக்கள் கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. அந்த நெக்லஸ் போட்டிருந்த லேடி போர்க்களத்தில் தன் மக்களை சாகடிச்சிட்டு ஓடி வந்திருப்பா. அந்த நெக்லஸ் அவளோட துணியிலையோ இல்லை வேற எங்கேயாவதோ ரகசியமாக மறைச்சு வச்சிருப்பா. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வேடிக்கையான விஷயம்னா அது இதுதான். நமக்கு எதுவும் முழுசா தெரியாது. இந்த பழைய விஷயத்தெல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. சரி, முதல்ல நான் காவலுக்கு இருக்கேன். நான் இப்பதான் காஃபி குடிச்சேன், அதனால தூக்கம் வராது. என்னாச்சு? அங்க சத்தம் கேட்டுச்சா?
உனக்கு ஒன்றும் ஆகலையா? யா யா எனக்கு ஒன்றும் இல்லை. இத பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. கண்டிப்பா இது 20 அடி இருக்கும். இல்ல 25 அடி. இது பச்சை அனகோண்டா. என்ன நடக்குது? எல்லாம் ஓகே தானே? ஓகே இல்ல. ஸ்டீவ் பார்த்து பக்கத்துல போகாதீங்க. கவலைப்படாதீங்க, அது செத்து போயிடுச்சு. அது இடத்துல இருந்து ரொம்ப தூரம் இங்க வந்திருக்க. இது பச்சை அனகோண்டாவா இருக்க வாய்ப்பில்ல. இது எப்படி அதோட இடத்துல இருந்து 2000 மைல் தாண்டி இங்க வந்திருக்கோம்? என்ன 2000 மைலா? நீ என்ன சொல்ற? வெனிசுலா ஈக்குவேட்டரா? சரியா சொன்னா. இந்த இடத்துல அனகோண்டாலாம் இருக்காத. அதுவும் இந்த நாட்டிலேயே கிடையாத. வேணா மலைப்பாம்பு மெக்சிகோவில் இருக்கலாம்ல. ஆனா இது ஏதோ வழி தவறி வந்திருக்க. வழி மாறி வந்திருந்தாலும் எப்படி 2000 மைல் தாண்டி வந்திருக்கோம்? பழைய கதையெல்லாம் உண்மைதான் போல. அந்த கோயிலோட பள்ளத்துக்கு அடியிலையும் ஒரு பச்சை அனகோண்டா இருக்கு. அது அந்த கடவுளோட அவதாரம்னு நம்புறாங்க. பூமிக்குள்ள பாம்பு உருவத்துல சிக்கியிருக்கு. அப்படியா? இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கிறத பத்தி ஏன் இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை? ஏன்னா அது உண்மையா இருக்காது. ஒருவேளை அங்க பெரிய சைஸ்ல பாம்பு ஏதாவது கூட இருக்கலாம். அங்க அடியில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பெரிய சைஸா? 25 அடி நீளம் பெரிய சைஸ் தான். அந்த பாம்பையா இப்ப நம்ம கொண்டு இருக்கோம்? அதெல்லாம் சொல்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். எவ்வளவு வருஷம் ஒரு பாம்பு உயிரோட இருக்காது. நீ ஓகே தானே? யா ஓகே. இப்படி ஒரு பெரிய பாம்பு தினமும் வந்து நம்ம கழுத்தை நெரிக்காதுல்ல? சரிதானே? இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கல. ஹோ. இந்தா தண்ணி கொஞ்சம் குடி. இங்க பாரு. உனக்கு பயமா இருக்குன்னா நீ திரும்பி போறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணவா? நீ இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு பெரிய பாம்பு என்னோட கழுத்தை நெரிச்சதுனால நான் பயந்து போய் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றது நல்லா இருக்கா? இல்லனா ஒரு பெரிய பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட 600 வருஷமா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசிய கோவிலை கண்டுபிடிச்சு அங்க நாம போனோன்னு சொல்றது நல்லா இருக்குமா? நீயே சொல்லு. முதல்ல சொன்னதை ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா எனக்கு தேவை 2வது ஒண்ணுதான். இது நல்ல பையனுக்கு அழகு. எஸ், ஹலோ. நான் டாக்டர் அகஸ்டின் ஸ்டிகிஸ் பேசுறேன். நான் பெல்லா ஜேக்கப்ஸ் கிட்ட பேசணும். அவங்க ஏதோ மியூசியம் டீமை பத்தி என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்போ ரிட்டர்ன் வருவாங்க? சரி, அவங்க தானே இப்போ உங்க மியூசியமை பாத்துக்கிறாங்க. அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜேப்பஸா? எனக்கு அந்த இடம் தெரியும். ஆமா, நல்லாவே தெரியும். ஓகே, நான் கால் பண்ணேன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க்யூ. என்ன ஆச்சு? இதுவும் பிரச்சனையா? சவுத் மெக்சிகோவுக்கு போயிருக்காளாம் டாக்டர் பார்க்ஸ். வேர்ல்டு ஹிஸ்டரி மியூசியமோட ஃபண்டில் அங்க போயிருக்காங்க. இருங்க, ஆனா அவங்க தான் எல்லா ஆமா, ஃபண்டையும் தேங்க்யூ நிறுத்திட்டாங்கல்ல? பீட்டர். ஆனா அந்த கதையில நமக்கு அதுக்கு அதை விட அந்த பர்த்டே கார்டு, இந்த மாதிரி மட்டமான சென்டிமெண்ட் விஷயமெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது அவளுக்கும் தெரியும். அதனால தான் மெர்லின் அவளோட இந்த பிளானை எல்லாம் டைரக்டா என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த மியூசியமா? ஆமா ஆமா, அதனால தான் அந்த கார்டு ஜஸ்ட் சும்மா. அவங்க அங்க என்ன பண்றாங்க? பீட்டர், உனக்கு இன்னும் புரியலையா? அவ ஹாரஸ் கட்டை தேடி சான் லூயிஸ்க்கு போயிருக்கா. அதை எடுக்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்படி ஒண்ணு இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க? இல்ல, என்னால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் நான் சொன்னேன். நீ WHMக்கு கால் பண்ணி என் சார்பா அவங்க கொடுத்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிடு.
அப்புறம் என்னோட கையெழுத்து போட்ட இந்த புத்தகத்தை ஏலத்துக்காக அனுப்பி வச்சிடு. பீட்டர், அனுப்புறதுக்கு முன்னாடி நீயும் அதை ஒரு தடவை படிச்சு பார்த்துரு. ம். முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நாம போறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படின்னா எப்பவுமே இப்படித்தான் இருக்குமா? சில சமயம் காடா இருக்கும், சில சமயம் பாலைவனமா இருக்கும். கையில தண்ணி இருந்தா பாலைவனம் தான் பெட்டர். பாலைவனத்தோட இந்த இடமே எனக்கு ஓகே தான். கண்டிப்பா கிடையாது. ஆர்டிக் போயிருக்கியா? அங்க கண்ணே தெரியாது. வெயில கூட சமாளிச்சிருவேன், ஆனா குளிர சமாளிக்கவே முடியாது. ஜாக்கிரதை. எனக்கு இது சரியா படல. கெட்ச கட்டல் கடவுளுக்கு நாம் இங்க இருக்கிறத பிடிக்கல போல இருக்கு. அப்படின்னா நாம இங்க வந்துட்டோம், அதனால நம்ம ஃபர்தரா போய் ஆகணும். உங்க ஐடியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னொரு பாம்பு இங்க வர வரைக்கும் நம்ம இங்க காத்திருக்க வேண்டாம். இதை பார்த்து உங்களுக்கு டேஞ்சர்னு தோணுமா? மியூசியத்தோட சீஃப் கியூரேட்டரா நான் சொல்றேன், இந்த ட்ரிப்புக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதே நான் தான். எனக்கு அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வேணும், அதை தேடி நாம போய் ஆகணும். மெர்லின், Are you okay? போலாம் வாங்க. மர்லின், இதை கொஞ்சம் பாரு. இத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதை நம்ம கண்டுபிடிப்போம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுதான் கட்ச குவார்டல் கோயில். இனிமே நாம எல்லாரும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஒரு வழியா சாதிச்சிட்டோம். எல்லாரையும் கூட நெருக்கமா பின்தொடர்ந்து வாங்க. நம்ம பழைய இடிபாடுக்கு நடுவுல இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். பார்த்து வாங்க. நாம அந்த கடவுளை தொந்தரவு செய்யக்கூடாது. இத்தனை நூற்றாண்டா யாருமே இந்த இடத்துக்கு வந்தது கூட இல்லை. இயற்கையை யாராலையுமே மிஞ்ச முடியாது. வாவ், இந்த இடம் குளுக்குள்ளுன்னு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இங்க தான் எல்லாம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்தர்கள் இந்த இடத்துல இருந்து தான் ரத்த பலியை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொலை நடந்தது இந்த இடத்துல தானா? இது கடவுளுக்கான ரத்த பலி. காற்று கடவுளுக்கான பலி. இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. ஹே காய்ஸ், இந்த பள்ளத்தை ரொம்ப நாளா மூடி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த
ரத்தம் பலி கொடுக்கறதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம்ல. ஓகே, சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம வேலையை ஆரம்பிக்கலாம். 5 நிமிஷத்துல ட்ரோன் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பறக்க விடலாம். ஓகே, உன்னால பார்க்க முடியுதா? ஆமாம், டேட்டாலாம் இனிஷியேட் ஆயிடுச்சு அண்ட் ரிசீவ் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரைட், குட் டு கோ. அப்படின்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸ்டாச்சூஸ் எல்லாமே நமக்கு இதில் காட்டும்ல, அதாவது மேப்பில் காட்டும்ல? ஆமாம், நமக்கு எல்லாமே இப்போ சிஸ்டமேட்டிக்கில் வந்துருச்சு. அடுத்தது என்ன? அடுத்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு மேலினை கேளுங்க. எனக்கு ஏதோ நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோமோன்னு தோணுது. இந்த ட்ரோன் ஏதாவது புது வழி காட்டுமான்னு நான் பார்க்குறேன். அதில் இருக்க எல்லா இமேஜஸும் வந்துருச்சுல்ல? எல்லாம் வந்துருச்சு. என்ன இருக்கு இல்லைங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். இது இங்கே அவ்வளவுதானா? ஐ மீன் அது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஓகே ஓகே, ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா ஆன்டி கிராஃப்ட்ஸும் கலெக்ஷன்ஸையும் எக்ஸிபிஷனுக்கு கொண்டு வருவோன்னு ட்ரஸ்டீஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ப்ராமிஸ் பண்ணி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட இந்த ரிசர்ச்சுக்கும் ட்ராவலுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவலை வாங்கினேன். என்னால் எல்லைவுக்கு திரும்ப போக முடியாது. அதாவது நம்மளால இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்காம எல்லைக்கு போக முடியாது. ஸோ அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க, ரைட்? நீங்கள் இப்போ சீரியஸாக பேசுகிறீங்களா? எல்லாரும் கவனிங்க, நான் ட்ரோனை திரும்பவும் கொண்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு டீமை இங்கே வர வைக்க நான் கட்டின இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரொம்பவே அதிகம். பட்ஜெட் வேற கம்மி ஆகிட்டே வருது. இந்த கலெக்ஷன்ஸை எல்லாம் வாடகைக்கு விட்டாதான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். அதில் விருப்பம் இல்லைதான், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான். மர்லின், அடுத்த தடவை இந்த மாதிரி சொதப்பல் எதுவும் இருக்கக்கூடாது. இல்லைனா இதுவே கடைசியாக கூட இருக்கலாம். பெல்லா, உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், ஹிஸ்ட்ரிங்கிறது விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ கிடையாது. அந்த ஆர்கனைசேஷனை மனுஷங்க வெறும் பணமாக மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்களும் தானே இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பழைய வரலாறு இப்போ வெளியே வரப்போகுது. அந்த ஹியூமனிட்டி தான் நம்மளை ஒன்று சேர்க்குது. இதுக்காக தான் நம்ம போராடுறோம். நம்ம தொடர்ந்து அதை தேடுவோம். ஓகே ஃபைன், ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ஸை எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிறத நான் நிறுத்திக்கிறேன். எல்லாரும் பார்த்து நில்லுங்க, ட்ரோன் வரப்போகுது. ட்ரோன் எங்க?
எனக்கு கண்ட்ரோல் கிடைக்கல, எனக்கு கண்ட்ரோலே கிடைக்கல. அது என்னவோ வேணா இருக்கலாம். நாம இங்க இருக்கிறது ஆபத்து. சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளியே சீக்கிரம், போங்க. சீக்கிரம் போங்க. Come on. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. யாரும் இங்க இருக்க வேண்டாம். சீக்கிரம் போங்க. சீக்கிரம். Come on. போங்க. சீக்கிரம். சீக்கிரம். ஸ்டீவ், நான் எதுவும் செய்யல மெர்லின். கேர்லெஸ்ஸால என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? மெர்லின், அதான் நமக்கு எதுவும் ஆகல. வீடு எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இருட்டுறதுக்கு முன்னாடி நாம கேம்ப செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வாங்க, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இது உண்மைதானா? ஆன்ஸ்டெக்ஸல் மக்கள் எல்லாம் பலி கொடுக்கறது உண்மையா நடக்குதா என்ன? ஆமா, உண்மைதான். ஆஸ்டெக் படைகள் போர் கைதிகளை கைது செஞ்சு அவங்கள கடவுளுக்கு பலி கொடுப்பாங்க. வா, பயங்கரமா இருக்க. அதாவது இதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம், ஆனா இத நிஜமாவே செய்வாங்கன்னு நினைக்கும் போது எதுக்குன்னு தான் அதெல்லாம் தோணுது. ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்றீங்களா? இதுக்கப்புறம் வேற என்ன சாதிக்க வேண்டியிருக்கு நமக்கு? உலகமே மறந்து போன எத்தனையோ பொக்கிஷங்களை நான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் சுத்தி இருக்கேன். அப்புறம் இதை பத்தி நிறைய புக்ஸும் கூட எழுதியிருக்கேன். அந்த புக்ஸ்ல சிலது படமா கூட வந்திருக்கு. அப்புறம் சில புக்ஸ் சுமாரா சேல்ஸ் ஆச்சு. அதான் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். பலி கொடுக்கறத பத்தி ஏன் என்கிட்ட கேட்ட? அதை பத்தி நீங்க உங்க புக்ல எழுதிருக்கீங்க. ஆ, அது எங்க இருக்க? ஹாஸ்டக் மதங்கள் ரொம்பவே ரத்தம் வரி பிடிச்சதா மாறி இருக்கு. அதுவும் உலகத்திலேயே ஒழுங்க நிலைநாட்ட மனித வழி முக்கியம்னு நம்பினாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் நம்பினது என்ன அப்படின்னா சூரியன் உதிக்கிறதும் மனித ரத்தங்களும் வேணும்னு அவங்க நம்பினாங்க. ஆமா, பைத்தியக்காரத்தனம் தான். என்ன இது? ஆனா மனித நாகரிகத்துக்கும் சூரியனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆனா இந்த ஆஸ்டெக் மக்கள் குவாஸ்டக்கல்ஸை தான் தங்களோட கடவுளாகவும் அவர் தான் ரத்தம் சிந்தி மனிதர்களை காப்பாத்தினதாகவும் நம்புறாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, விருப்பம் இல்லாதவங்களை பலி கொடுக்கறதுக்கு எதிரா அவர் இருந்தாரு. மெர்லின் அங்க அதுல என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவ ஏன் அப்படி நினைக்கிறான்னா, அந்த கோயில் கேட்ஸ் குவார்டல், அவ அதை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த பொக்கிஷம் எதுக்கு அங்க இருக்கணும்? ஏன்னா மேபி அது யாரும் போக முடியாத இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற? அது ஒருவேளை கடவுளே பலி கொடுக்கறதுக்கு எதிரானவராக இருந்தாருன்னா பலி கொடுக்குற இடத்துல அந்த பொக்கிஷத்தை யாரும் பயன்படுத்த மாட்டாங்கல்ல. அதனால அதை யாரும் தேட மாட்டாங்கன்னு நாங்க அதை ஒளிச்சு வச்சிருக்கலாம். நீ சொல்றதுலயும் கொஞ்சம் லாஜிக் இருக்கு. இதை விட மோசமான கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். தேங்க்யூ. Cheers. Cheers.
சத்தம் அது? கன் சத்தம் கேட்டுச்சுல? ஆமா, ஸ்டீவ் எங்க? எல்லாரும் இருக்காங்களா? ஸ்டீவ்! 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 ரெஸ்கியூ டீமை நம்ம கூப்பிடணும். அவங்க ஹெலிகாப்டர்ல தேடுவாங்க. ஸ்டீவை கண்டுபிடிக்கணும், இல்ல இந்த மிஷனே முடிஞ்சிடும். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அப்புறம் ஜெஸ்ஸும் பெல்லாவும் இங்கேயே இருங்க. ரெஸ்கியூ டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க 2 பேருமே கன் எடுத்துட்டு வந்த வழி தேடி போங்க. ஸ்டீவோட அடையாளம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. சீக்கிரம் கமான். அப்புறம் ஹெக்டரும் நானும் வெஸ்ட் பக்கம் போய் பார்க்கறோம். எல்லாரும் 15 நிமிஷத்துல இங்க வந்துடணும். சரியா? புரிஞ்சுதா? புரியுது. குட். ஹே ரெஸ்கியூ, கம் இன். இங்க ஒருத்தர் மிஸ்ஸிங். ப்ளீஸ் கம் இன். ஏர் ரெஸ்கியூ, நான் டாக்டர் பெல்லா ஜேக்கப் தான் பேசுறேன். இங்க ஒருத்தர் மிஸ் ஆயிருக்காரு. ரெஸ்கியூ டீமை அனுப்பி வைங்க. ஐ ரிப்பீட், இங்க ஒருத்தர் மிஸ்ஸிங். எமர்ஜென்சி. ஓவர். அவனை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? அவன் ரொம்ப நல்லவன். such a good guy. ஸ்டீவ், உனக்கு கேக்குதா? ஏதாவது பேசு, ஏதாவது சவுண்ட் கொடு. ஸ்டீவ்! 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 ஹைட் அண்ட் சீக் விளையாட்டெல்லாம் போதும். ஸ்டீவ், ஏதாவது பேசு ஸ்டீவ். பதிலே காணோம். ஸ்டீவ்! ஸ்டீவ்! ஏர் ரெஸ்கியூ. ஏர் ரெஸ்கியூ. அவங்க சொன்னது கரெக்டா இருக்குமோ? இங்க ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே ரெஸ்கியூ, ப்ளீஸ் கம் இன். இங்க ஒருத்தர் மிஸ்ஸிங். ப்ளீஸ், எங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஸ்டீவ்! ஸ்டீவ்! ஸ்டீவ் எங்க இருக்க? ஸ்டீவ்! இது வரைக்கும் என்னோட மிஷன்ல நான் யாரையும் இழந்ததில்ல. யாரையும் இழக்க மாட்டேன், கவலைப்படாத. என்னது இது? இது அந்த பாம்போட தோலுன்னு நினைக்கிறேன். இது நம்ம கூடவே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? ஸ்டீவ் கிடைச்சானா? இல்ல, இதுதான் கிடைச்சது. ஓ, பாம்போட தோல் தானே? இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் இது தோல் உரிச்சிருக்கு. 12 hours இல்லைன்னா 1 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு. பழசா இருந்தா நல்லா காஞ்சி போயிருக்கோம்ல. இது ரொம்ப பெருசா இருக்கு. என் கழுத்தை நெரிச்ச பாம்பை விட ரொம்ப பெருசு. That's not funny. எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஆமா, சரிதான். முடியாது. ஏன் முடியாது? அந்த தீய சக்தி எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வரும். ஆ, ஏதோ ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையால நாம எல்லாரும் வீட்டுக்கு போக பயந்துகிட்டு இந்த இடத்துலயே செத்து போயிடலான்னு சொல்றீங்களா என்ன? நாம அந்த தீய சக்தியை கண்டுபிடிச்சாகணும். அதை நாம அழிக்கணும். அப்போதான் நம்மளால இங்கிருந்து நிம்மதியா போக முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறத? அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு அழிக்கிறது? மறுபடியும் நாம கோயிலுக்கு போகணும். ஓகே, ட்ரோன்ல செக் பண்ணும்போது என்னால அந்த கோவிலுக்குள்ள எதையுமே பார்க்க முடியல. அந்த பழைய கோவிலுக்குள்ள புதுசா கண்டுபிடிக்க எதுவுமே இல்லை.
ஒருவேளை ஸ்டீவ் அங்க கூட இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். ஸ்டீவ் இல்லாம நம்மளால போக முடியாதுல்ல. நாம எல்லாரும் இப்ப ஒன்னாதான் செயல்படணும். அப்ப ஸ்டீவை தேட மறுபடியும் நம்ம எல்லாரும் கோவிலுக்குள்ள போறோம். ஓகே ஃபைன். சரி, நம்மள யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்தா கண்டிப்பா ஸ்டீவ் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். ஆமா. கிரேட். சரி கிளம்பலாம். லெட்ஸ் கோ. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து மறுபடியும் அவனை காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஹெக்டர், சீக்கிரம் வந்துரு. வெயிட் பண்றதுக்கு நேரம் இல்ல, சரியா? ஓகே. ஏர் கண்ட்ரோல் கேக்குதா? ஓவர். ஏர் கண்ட்ரோல், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓவர். ஏர் கண்ட்ரோல், நான் பேசுறது கேக்குதா? We are here. Who are you? ஏர் கண்ட்ரோல், நான் ஹெக்டர் ரோகஸ். நான் மியூசியம் டீம்ல இருந்து பேசுறேன். இங்க ஒருத்தர் காணாம போயிருக்காரு. எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? எங்களுடைய லொகேஷன் அது. உங்க லொகேஷனை சொல்லுங்க சார். ஸ்டீவ், ஸ்டீவ், என்ன இது? இது ஓப்பனா இருக்கா? ஓகே, ஸ்டீவ் இந்த இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முன்னாடி போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இந்த இடம் ஃபுல்லா காலியாவே இருக்கு. கைஸ், அவன் இங்க வந்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கிற மெயின் வழின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட் வே இருக்கலாம். அவன் எதுக்காக இந்த வழியா வரப்போறான்? ஸ்டீவை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. இருங்க, உங்களை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன். அவங்க இறந்துட்டாங்க. गाइस, இருக்கீங்களா? மெர்லின், பெல்லா, பெல்லா இறந்துட்டாங்க. சரி, ஓகே, ஆல்ரைட். நாம இப்போ உடனடியா அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வரணும். நம்மளோட பேக்ஸ்ல புல்லிங் ரோப்ஸ் இருக்கு, அதை கொண்டு வா. சரி, நான் போய் செக் பண்றேன். ஆல்ரைட். பயப்படாதீங்க, நாங்க இங்க தான் இருக்கோம். இங்க வெளியில போகிறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போலாம். வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பாத்து பத்ரு, வெளியே வர வழி கிடைச்சிருச்சுன்னா நேரா கேம்புக்கு வந்துருங்க.
ஓகே, இப்போ என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் வழின்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. இது தப்பான வழி. எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? எதுவும் எமர்ஜென்சியா? மெர்லினும் அவளோட டீமும் மிஸ் ஆயிட்டாங்களா? அவ டீம் கிட்ட இருந்து ஏர் ரெஸ்கியூக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கால் வந்திருக்கு. இப்போ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களா? ரெஸ்கியூ டீம் கிட்டயும் யுஎஸ் எம்பசி கிட்டயும் நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் சேகரிக்கட்டும். ஆனா நான் நேரா அங்க போறேன். அதாவது இப்போ நாம கண்டிப்பா மெக்சிகோக்கு போக போறோம்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? இப்ப வேற என்ன பண்ண சொல்ற? என்ன இங்க சும்மா கை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்க சொல்றியா? உண்மையை சொல்லணும்னா அவங்க அங்க போய் மாட்டிக்கிட்டதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம். சீக்கிரமா நம்ம அங்க போய் ஆகணும். நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அது ரொம்பவே மோசமான ஒரு இடம். ஒரு நிமிஷம் கூட நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏர் ரெஸ்கியூக்கு மெசேஜ் வந்து 7 மணி நேரம் ஆகுதான். இன்னும் 4 மணி நேரத்துல நாம அங்க போய் சேர்ந்துடலாம். கிளம்பு. இந்தா இதெல்லாம் எடு. சீக்கிரம், லேட் பண்ணாத. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. சரி, பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டியா? அது கார்ல தான் இருக்கு. வா போலாம். கேர்ஃபுல்லாக எந்த ட்ராப்ஸ்லேயும் மாட்டிக்க கூடாது. ஹெக்டர் அவங்கள ரீச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? ஐ ஹோப் ஹெல்ப் சீக்கிரம் வரும்னு நான் நம்புகிறேன். மியூசியமில் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? தெரியல. முதல்ல வெளியே போகிற வழியை பார்ப்போம். இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒருவேளை இது வெளியே போகிற வழியாக கூட இருக்கலாம்ல. சத்தம் கேட்டுச்சா? இது பக்கத்தில் கேட்குது. வேற யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். ஜஸ், நீதானா? ஓஷ், உனக்கு அது ஃபீல் ஆகுதா? ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. மெர்லின், இன்னொரு ரேடியோ என்கிட்ட தான் இருக்கு. ஹெக்டர், அவ எப்படி? ஓடுங்க. Come on, சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. வழி எங்க தெரியல. பாத்து. எழுந்து சீக்கிரம். No. நீங்க போங்க, நீங்க இங்க இருந்து போங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகே? இந்த பக்கம் சீக்கிரம். இன்னைக்கு நீயா நான் பார்த்துருவோம். உன் கதையை முடிக்கிறேன். இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல. Wait. அது முதல்ல இங்கிருந்து வெளியில போகணும்.
அது எப்ப பெருசாகிக்கிட்டே வருது. என்ன? வா. வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். மெர்லின் வர வரைக்கும் நம்மளால இங்கே மாட்டிட்டு இருக்க முடியாது. எது கைதிகளுக்கான டனல் தானே. உள்ள கொண்டு வரவோ வெளியே கொண்டு போகவோ ஏதாவது வழி இருக்கும். அங்க தரையில ஏதோ இருக்கு. எங்க? அதோ அந்த இடத்துல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல கடவுளோட உருவம் இருக்கு. ஓகே, ஆமா ஆமா ஆமா, நான் அதை பார்த்துட்டேன். ஒருவேளை நாம அந்த கல்லை அழுத்தணும்னா இங்கிருந்து வெளியே போறதுக்கான வழி கிடைக்கலாம். உனக்கு எப்படி தெரியும்? உள்ள எலும்பு கூடுகள் எதுவும் இல்லை. அதனால கண்டிப்பா வெளியே போக வழி இருக்கும். நமக்கு இப்ப இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். ஓகே, நாம இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே. கல் அழுத்தணும், கல் அழுத்தணும். ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. Come on, come on. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். போச்சு. ஐயோ, ஃபிளாஷ் லைட் போச்சு. ஏதாவது பண்ணி ஆகணும். கண்ணு கண்ணில கைவிட்டு பாரு. அவன் அவ்வளவுதான். நம்ம அவனை விட்டுட்டு வந்துட்டோம். மெர்லின், அவனை இங்க நம்ம பாரு, விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப இதுக்கெல்லாம் டைமே இல்ல. நம்ம பார்த்ததை எல்லார்கிட்டயும் சொல்லணும். இது உன்னால முடியுமா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே. நாங்க கீழே மாட்டிட்டு இருக்கோம். ஹெல்ப் பண்ணுங்க. நாம பேசுறது அவங்களுக்கு சுத்தமா கேட்காது. இது ஒரு ஜெயில் செவர்ல ரொம்ப திக்கா இருக்கும். தலப்போ. நீ ஏதோ சொன்னியே. நீ ஏதோ சொன்னது கதவு திறந்துடுச்சு. என்ன சொன்ன? தலப்போன்னு சொன்ன. பழைய வார்த்தையில தர அப்படின்னு அர்த்தம். அத நீ முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதானே. நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. சரி, வா போலாம். பார்த்து வா, பல்ல எங்க வேணாலும் இருக்கலாம். இன்னும் 24 மணி நேரத்துல சோலார் சைக்கிள் அதோட மேக்ஸிமம் ஃபேஸ் அடைய போகுது. அப்படின்னா சாரி, உங்க புக்கை நான் இன்னும் முழுசா படிக்கல. வெல், சோலார் சைக்கிள் சரியா அதோட உச்சத்தை அடையும் போதுதான் ஆஸ்டெக் மக்கள் அதிகமா மனித பலிகளை கொடுப்பாங்க. அதிக ரத்தம் சிந்தப்படும். அந்த கேசக்வாட்டல் டெம்பிள் ரத்தம் சிந்தறதுக்கு ரொம்பவே பேர் போன ஒரு இடம். இப்ப மெர்லின் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிருக்கா. ஏதோ ஒன்று திரும்பவும் உயிர் தெழுந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா அது வெளியில வரதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது வெளியே வந்த உலகத்துக்கு பேராபத்து. அப்ப எல்லாமே சோலார் சைக்கிளால தானா? ஆமா, இந்த உலக மாற்றங்கள் பல நூற்றாண்டுகளா மனித நாகரிகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. ரைட். அப்படின்னா நமக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கா? பார்த்துக்கலாம். ஃபைன், பார்த்துக்கலாம். இதை 24 பார்த்தீங்களா? அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த கோயிலுக்குள்ள ரொம்ப ஆழமா தான் போயிட்டு இருக்கோம். இது ஒரு லைப்ரரி. ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாம் பாம்பா இருக்க. இங்க வந்து பாரு. இது அந்த மத கும்பலோட இது ஒரு அடையாளம். 1400 வருஷம் பழமையானது. 1400 தான் ஹேஷ்டாக் பேரரசு சாம்ராஜ்யம் முழு வளர்ச்சி அடைஞ்சு கொடி கட்டி பறந்துச்சு. ஏய், இரு, இங்க கொஞ்சம் பாரு.
இது ஏதோ வேற மொழியில இருக்கு. ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு பாரு. நீ சரியா சொன்ன. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், தலைமை தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கா. ஆனா அரசர் ஒரு பக்தியாளர். ரூல்ஸ்லாம் அப்ப ரொம்பவே கடுமையாக தான் இருந்திருக்கு. ஆரம்ப காலம் இல்லாம அவரோட ஆட்சியோட இறுதி காலத்துல தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1400வது வருஷம் மத்தியில் பேரரசு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கு. மனித பலி ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்திருக்கு. ராயல் அட்வைசர் தலைமையில பலிப்பீடத்துல இது நடந்திருக்கு. பலிபீடமா? அசன், நீ இப்போ பலிபீடத்துல இருக்கனா? இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மறுபடியும் எதுலயே மாட்டிக்க கூடாது. இந்த கோயிலை இங்க கட்டினவங்க இங்க அதிகமாக ட்ராப்பை வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது அது? அவங்க வேற மாதிரி பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. வேற வழினா என்னன்னு சொல்ல வரீங்க? அவங்க கடவுளை சாந்தப்படுத்த பல வழிகள் அவங்க வச்சிருந்திருக்காங்க. கடவுளோட சக்தியை பூமியில அவங்க ஒரு உருவமா கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்னது? இங்க நிக்கிறது சேஃப் கிடையாது. நாம போய்கிட்டே இருக்கணும். அந்த பாம்பு தான் பூமியில் இருக்க கடவுள்னு அவங்க எல்லாருமே நம்பினாங்க. அதுக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவை பலி கொடுக்கும் போதும் அந்த பாம்பு பெருசாகிக்கிட்டே போகும். இன்னொரு கதையும் இருக்கு. த டெலா கேட்டல் பிலீவ். அப்படின்னா அது பாதுகாவலர் தானே? இந்த கோவிலை பாதுகாக்க கட்டல, சிறை பிடிக்க கட்டியிருக்காங்க. இந்த புனிதமான இடத்த விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் அது உலகத்தையே அழிச்சிரும்ன்றதுக்காக தான் அதை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோவிலோட சுவரெல்லாம் இப்ப இடிஞ்சு விழுதே. ஆமா, ஆனா அதுக்கு காரணம் நாம தான். எல்லாம் இடிஞ்சு போனதுனால இப்ப அந்த பள்ளம் திறந்துருச்சு. ஆபத்தும் வெளியே வந்துருச்சு. அப்படின்னா நம்ம இதை எப்படி கொல்ல போறோம்? கொல்றதா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கடவுள் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இத வெளியே விட்டு உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நம்மளே காரணமா இருக்க போறோமா? பீட்டர், கேளு. இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது. அதனால என் பக்கத்துல இரு. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேளு. இங்க என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. ஓகே? அத கண்ண கொடு. நான் வேணா இங்கேயே இருக்கேன். ஏதாச்சும் தப்பா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆள் இருக்கணும்ல. சரியா? அதுவும் சரிதான். சேஃபா இரு. பத்திரம். இப்பவே அவங்க 2 பேரையும் தேடுறதுக்கான வழியை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். சரியா? ஒரு மேப் கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க பாரு, இது கொஞ்சம் பாரு. இது கோவிலோட மேப்பா இருக்கும். பார்க்க அப்படிதான் இருக்கு. ஆனா இது நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு நாமளே ஒரு 3 மாடி அடுக்குக்கு கீழே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு வழியா நம்ம இந்த வழியா வந்திருந்தா நாம பிரிஞ்சது இந்த வழிதான். அப்ப அவங்க கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். அப்படின்னா ஜெஸ் இங்க இருக்கான்னு சொல்றியா? நீ இத போட்டுக்க. கண்டிப்பா எனக்கு இது செட் ஆகாது. நான் சொல்றத கேளு. நிச்சயமா இது உன்னை பாதுகாக்கும். எதுல இருந்து பாதுகாக்கும்? இது உன்னோட விதி. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி நீ எதையும் மறுக்க கூடாது. இங்க பாரு.
நீ என்ன பயமுறுத்துற. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கா. பார்த்து பத்திரமாவா, ட்ராப்ஸ் இருக்கும். என்னது அது? சீக்கிரம் இந்த பக்கம். நீ பார்க்க செம்மையா இருக்க. எனக்கு ஏதோ இது சரியா படல. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் முறைப்படிதான் நடக்குது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் கழட்டிட்டு வெளியே போக வழி இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பா அது நடக்க போறதில்ல. என்ன சொல்ற? உனக்காக நான் பெரிய பிளானை வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம எப்படியாவது இங்கிருந்து போய் எல்லாரையும் கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் நாம என்ன, நீ என்ன பண்ற? இது நான் என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டிய வேலை. இது என்னோட முன்னோர்கள் பயந்து செய்யாததை இப்ப நான் செய்ய போறேன். தயவு செஞ்சு என்ன எதுவும் செய்யாது. இல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் கண்டிப்பா இத செஞ்சு ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம். அது போயிடுச்சா? ரைட் சைட் போலாம் இல்ல லெஃப்ட் சைடு போலாம். வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரம். அப்படியே போலாம். என் கூட வேற. ஏமே, என்ன ஏமே, என்னாச்சு ஏமே? என்ன? ஐம் சாரி. இல்ல உனக்கு எதுவும் ஆகாத, நான் விட மாட்டேன். சாரி, நீ போ. இல்ல என்னால முடியாது, நான் போக மாட்டேன். சொல்றல, நீ போ. அது வந்துகிட்டு இருக்கு. இல்ல, I'm sorry. I'm so sorry. I'm sorry, Amy. வேண்டாம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். கடவுளுக்காக பலியாகிறது எவ்வளவு பெரிய கௌரவம்னு உனக்கு தெரியாதுல்ல. உன்னை பத்தி நிறைய கதைகள் எழுதுவாங்க. கதையா இருக்கிறத விட கதை எழுதுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு கௌரவம். அதுதான் கௌரவம்னா உன்னை நீயே தியாகம் பண்ணிக்க வேண்டியது தானே.
இப்படி ஸ்ட்ரைட்டா அப்புறம் ரைட்ல. என்னோட நாடு, அப்புறம் என்னோட மக்கள், இதோட புனிதமான வரலாற்றை எல்லாரும் மறந்துட்டாங்க. பல நூற்றாண்டுகளா இந்த நாட்டை ஆண்டு வந்த பெருங்கூட்டம் நாங்க. பல நூற்றாண்டுகளா எங்களோட கடவுள் எங்க மேல கடும் கோபத்துல இருக்காரு. உன்னை பலி கொடுக்கறது மூலமா எல்லாத்தையும் நான் இப்போ சரி செய்ய போறேன். இனியும் நான் இதை தள்ளி போட முடியாது. நான் கடவுளை சாந்தப்படுத்தி ஆகணும். இங்கதான் வழி இருக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்பணும்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டா அப்புறம் ரைட்ல, ஸ்ட்ரைட்டா அப்புறம் ரைட்ல. நான் என் மக்களோட காவலன். நான் இதை செஞ்சே ஆகணும். ஜெசி பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? நான் வந்துட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை. ஆல் ரைட், நான் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. நம்ம இங்கிருந்து போயிடலாம் சரியா? ஒன்றும் இல்லை. ஓகே, நீ பயப்படாத, நம்ம போயிடலாம். சரியா? நம்ம போயிடலாம். ஓகே, பயப்படாத. உனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நான் இருக்கேன் உன் கூட. சரியா? வா போலாம். லெட்ஸ் கோ. பார்த்து. வெயிட், இங்க உட்காரு. அந்த பொக்கிஷம் இல்லைன்னா இந்த புக்ஸில் எந்த யூஸும் இல்லை. இல்லை, இதில் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா இதை வச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த வம்சம் மட்டும் முடிவுக்கு வந்துட்டா அந்த பாம்பு உலகத்தையே முழுங்குற அளவுக்கு பெருசாயிடும். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அதை அழிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த பலி கத்தியால் அதை குத்துறது மட்டும்தான். அதை எப்படி நம்மளால பண்ண முடியும்? அது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம வெளியே போனாலே அது நம்மளை கொன்னுடும். ஓகே, நீ அந்த லோயர் லெவலுக்கு கீழே போய் சத்தம் போட்டு எப்படியாவது அதை திசை திருப்ப பாரு. நான் போய் பலி கொடுக்குற கத்தியை எப்படியாவது இங்க திரும்ப கொண்டு வரேன். இதுதான் உன் பிளானா? இந்த கோவில் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க, அந்த பாம்பு நம்மள விரட்டிக்கிட்டு இருக்க. இதை விட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம வெளியே போய் ஆகணும். இல்ல, நாம அதை கொன்னே ஆகணும். இல்லைன்னா அது நம்மள விடாத. ஜஸ், நீ இதை செஞ்சுதான் ஆகணும். ஓகே, பத்திரம் பாத்துக்கோ. நான் இங்கதான் இருக்கேன். போ. எங்க எல்லாரும் சாப்பிட்டு நடிச்சல. நான் இங்கதான் இருக்கேன். போ. வந்து என்ன சாப்பிட்டு. உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வா. வா, வந்து சாப்பிட்டு வா. நான் இங்கதான் இருக்க. தைரியம் தான் வெளியே வா. இப்போ உன்னோட கவனம் என் மேல வந்துருச்சுல.
ஏய், இந்த பக்கம் ஓடி வந்துரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கேள்வி அப்புறம் கேட்கலாம். உயிர் முக்கியம், இங்கிருந்து ஓடணும். வா. ஒரு நிமிஷம். மெர்லின் என்ன கோயில் உள்ளதா இருக்கா? அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கோயில் இல்லையா? நமக்கு இப்ப நேரம் இல்ல. அவளை அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது. அவளை விட மாட்டேன். முதல்ல அந்த பாம்பை திசை திருப்பணும். ஜெஸ், மெர்லின், அட கடவுளே, போலாமா? இதுதான் அந்த பொக்கிஷம். இதை எங்க கண்டுபிடிச்சுங்க? இறந்து போனான்ல உங்க கைடு, அவனோட கழுத்துல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்த. சரி வா, முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போலாம். அப்படியே விட்டுட்டு போலாமா? முதல்ல இங்கிருந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன் கூட வந்தவங்க யாராவது இன்னும் இருக்காங்களா? நான் மட்டும்தான். மத்த எல்லாரும் இறந்துட்டாங்க. மெர்லின், நாங்க ரொம்ப க்ளோஸ். அவ ஏன் கூடவே வந்திருக்கணும். சரி வா போலாம். அப்புறம் வரலாம், நான் டீம் அனுப்புறேன். அப்புறமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். இல்ல, ஒரு நிமிஷம், அங்க பாரு. நோ வே.
கையில அந்த கத்தி இருந்தது கடைசியில ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அகஸ்டின், உன் பர்த்டே கார்டு கிடைச்சது. உங்களால சும்மாவே இருக்க முடியலல்ல? மெர்லின், இது ஒரு ரெஸ்கியூ மிஷன். அது மட்டும் இல்லாம என்ன உன்னால ஜெயிக்கவே முடியாது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? பிளெயின் எங்க? இங்கிருந்து 10 மைல் தூரத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் இருக்கிறது தான் ரெஸ்கியூவா? கடைசியா நான் அங்க பார்க்கும்போது நீ அங்க தனியா தான் தவிச்சுக்கிட்டு இருந்த. பீட்டர், நான் தான் அகஸ்டின் பேசுறேன். எஸ், கம் இன். லைன் கிளியர். ஓவர். யா, இங்க 2 சர்வைவர்ஸ் இருக்காங்க. சீக்கிரமா நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. காப்பி தட். ஓகே. நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாம். உனக்கு உதவ போய் எனக்கு தேவையானதை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்ன பத்தின உண்மையை நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தப்பை நான் இனிமே மறுபடியும் பண்ண மாட்டேன். என்னது, பாம்பு கிட்ட சண்டை போடுறதா? இல்ல, ரிட்டையர்மெண்ட். ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை வெறுத்தேன். ஏன்னா எப்போ நம்ம ஃபீல்டுல இருக்கணும். ம். அடுத்தது என்ன? ஒரு ராட்சச வவ்வால் கடவுள் இரவுகள்ல மனிதர்களை கொல்றதா ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன். அது எனக்கு இப்ப வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, அந்த புக்கை நான் தான் எழுதினேன். ஆனா அந்த குகை எங்க இருக்குன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது மெக்சிகோக்கு நடுவுல ஏதோ சவுத்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? அப்ப இங்க இருந்து கிளம்பலாமா?